வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் இளைஞர்கள் பொதுநலச் சங்கம் சார்பில் கடந்த 8/2/2026 அன்று அயப்பாக்கம் 13வது வார்டு பகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் எம். இளையராஜா, சங்கத்தின் செயலாளர் AP சேகர் மற்றும் நிர்வாகிகள் எம். ராமு, மல்லையா, நாராயணன், G. சேகர் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து 3 வருடங்களாக பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கொசு மருந்து அடிக்கப்பட்டு வருகிறது. சங்கத்தின் தலைவர் எம். இளையராஜா அவர்கள் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் இயந்திரம், வண்டி, மருந்து ஆகியவை வாங்கப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இளைஞர்கள் பொதுநலச் சங்கம் செயல்பட்டு வருகிறது. வணக்கம் மேடம். இப்போ நம்ம அயப்பாக்கம் ஊராட்சியில் பவானி நகர், ஐயப்ப நகர், சீனிவாச நகர் மற்றும் அபர்ணா நகர் அனைத்து நகர் பகுதிகள் மற்றும் அயப்பாக்கம் கிராம பகுதியில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. இந்த கொசு தொல்லையை கிராம ஊராட்சி நிர்வாகம் எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க. மக்கள் இந்த கொசுக்களால் மிகுந்த அவதிக்குள்ளாகிறாங்க. இப்போ மாலை நேரம் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு கொசுக்கள் அதிகமாக இருக்குது. இந்த கொசு தொல்லையை கொசு தொல்லையிலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம அயப்பாக்கம் இளைஞர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கிறத நாங்கள் முதல் முறையாக துவக்கிறோம். ஏற்கனவே போன ஆண்டும் நாங்கள் கொசு மருந்து அடித்தோம். அதுக்கு முந்தின ஆண்டும் நாங்கள் அடிச்சிட்டு வரோம். கிராம ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத பட்சத்திலும் மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும், மக்களுக்காக நம்ம செய்யணுன்றதுக்காக இது நம்ம சங்கத்தின் சார்பில் சொந்த செலவில் இந்த கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கிறோம். இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் மக்களும் இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாரும் மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குதுன்றதை எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. சங்கத்துக்கு நன்றிகளையும் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கிறதுக்காக எங்கள் கூட எல்லாருக்கும் பேருதவியாக இருக்கிற எல்லாருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை வருடங்களாக இந்த சங்கம் சுமார் ஒரு 3 வருடங்களாக சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குங்க மேடம். 3 வருடங்களாகவும் கொசு மருந்து ஏற்கனவே முதல்ல ஒரு 2 வருஷமாக சின்ன மிஷினை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சின்ன மிஷின் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோதான் ரன்னிங் டைம், கண்டினியூஸ் ரன்னிங் டைம். அதுக்கப்புறம் பிரேக் விட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஏரியா பெருசாகிட்டதுனால கவர் பண்ண முடியலன்றதுக்காக இப்போ சுமார் ஒரு 1.5 லட்சம் செலவில் ஒரு பெரிய மிஷின் வாங்கியிருக்கோம். இந்த மிஷின் ஆமாம், சங்கத்தில் இருந்து நாங்கள் சொந்த செலவு தான், இருந்தாலும் சங்கத்தில் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுறது. இந்த மிஷின் 1.5 லட்சம் மிஷின். இந்த மிஷின் ஒரு 2 hours கண்டினியூஸாக ரன்னிங். இப்போ 2 hours கண்டினியூஸ் ரன்னிங்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு பகுதியை கவர் பண்ணிடலாம். ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து கண்டினியூவாக அடித்தாலும் கொசுக்களும் ஓரளவுக்கு நல்லா கட்டுப்படுத்தப்படும். மக்களுக்கும் ஃபுல்லாக ஏரியாவை கவர் பண்ண மாதிரியும் இருக்குன்றதாக இந்த பெரிய மிஷினை வாங்கியிருக்கோம். இது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே வரோம். இது எந்த மாவட்டம்? இது திருவள்ளூர் மாவட்டம், தொகுதி மதுரவாயல் தொகுதி. இது மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, அயப்பாக்கம் ஊராட்சியில் 11 to 15 வார்டு இந்த பகுதிகள். என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்கீங்க சங்கம் சார்பில் குடியரசு தினம், சுதந்திர தினம் இது போன்ற விழாக்களெல்லாம் நடத்துவோம். மேலும் சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, சிறுவர்களுக்கு பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, எழுதுகோள் உபகரணங்கள் இதெல்லாம் நாங்கள் சங்கத்தில் இருந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் பெரியோர்களுக்கு, முதியோர்களுக்கு இது மாதிரி தேவை இருக்கவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ. இப்போ மழை வெள்ளம் பாதித்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரீன் கார்டன் பகுதியில் ஒரு வயதான தம்பதிகள், அவங்க பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஃபோன் கான்டாக்ட் எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அந்த நேரத்தில் சங்கத்தில் அவர் மெம்பராக இருக்கார். வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அவர் பதிவு போட்டார். இது மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சிச்சுவேஷன்ஸ்ன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் சங்கத்தில் இருந்து போய் அங்கே அவங்கள பார்த்து வீடியோ கால், அவங்கள அந்த இடத்துல நெட்வொர்க் கவரேஜ் இல்லாதனா அவங்க அங்கேருந்து ஒரு சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு வீடியோ கால் போட்டு அவங்கள பேச வச்சோம். அப்புறம் மேலும் அவங்களுக்கு தேவையான உதவிகள், சமையல் பொருட்கள் இதெல்லாம் நாங்கள் சங்கத்தின் மூலயமா வாங்கிக்குவோம். இது மாதிரி நிறைய உதவிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சங்கத்தின் சார்பாக. வணக்கம், என்னோடய பேர் AP சேகர்.
நம்ம இளைஞர்கள் பொதுநல சங்கம் வந்து தொடர்ந்து 3 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சங்கத்தில் வந்து பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத வந்து நாங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது எங்கள் சங்கத்தோட தலைவர் இளையராஜா அவர்கள் சொன்னது மாதிரி வருடம் இந்த பகுதியில் கொசு மருந்து அடித்து எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இந்த குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு நோய் ஏற்படாத வகையில் கொசு மருந்து அடித்து கொசுக்களை எல்லாம் நம்ம வந்து ஒழிச்சிக்கிட்டு வர்றோம். அது தொடர்ந்து 3 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக வந்து இந்த பகுதியில் ஒரு மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதுக்கு என்ன தீர்வு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஈபியில் போயிட்டு அந்த புகார் மனு தெரிவித்து அந்த ஈபி பிரச்சனையை நாங்கள் முற்றிலும் தீர்க்கிறோம். ஒரு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அந்த இடத்துல முழுமையாக நின்று அந்த விஷயங்களை நாங்கள் வந்து முழுமையடைஞ்சு சந்தோஷப்படுத்துகிறோம். ஒரு வீட்டில் வந்து பிறப்பு இல்லை ஒரு வீட்டில் வந்து இறப்பு இருந்தால் கூட எங்கள் சங்கத்தோட தலைவர் அங்கே வந்து முன்னாடி நிற்பார். அவங்களுக்கு என்ன தேவை அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் அதை அடக்கம் பண்ணுற எழுதி எங்கள் சங்கத்தோட தலைவர் அங்கே நிற்பார். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனை, ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கூட இந்த சங்கம் போயிட்டு அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டிவாக நம்ம நிற்க முடியும் அப்படின்றத இந்த சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து கட்ட பஞ்சாயத்து ஒரு அரசியல் ஒரு நோக்கத்தோடு யாருக்காவது ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட இந்த சங்கம் உடனே போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது, ஒரு கட்ட பஞ்சாயத்தை பண்ணக்கூடாது, இங்கே வந்து பொதுமக்கள் வந்து ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் கடந்து இங்கே வந்து எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் யாருக்கும் ஒரு இடர்பாடு இல்லாமல் இந்த பகுதியில் வாழணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த சங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த சங்கம் இருக்கணும் அப்படின்றதுல முதல் நோக்கமாக எங்கள் சங்கத்தோட தலைவர் இளையராஜா அவர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி இந்த சங்கம் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இந்த மக்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. அதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமிதமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் இந்த சங்கத்தின் மூலமாக பிற்காலத்தில் என்னென்ன செய்யலாம்னு உங்களுக்கு ஒரு திட்டங்கள் ஏதாவது இதை எப்படி விரிவுபடுத்தலான்ற ஒரு ஐடியா சொல்லுங்கள். இந்த சங்கத்தில் வந்து நிறைய இளைஞர்களை சேர்க்கணும். அதே மாதிரி இப்போது இளைஞர்கள் பொதுநல சங்கம் அப்படின்னு தான் நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள், கொஞ்சம் வயசு ஆனவங்க எல்லாருமே இந்த இதில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட என்ன அப்படின்னாக்கா முதல் கட்டமாக நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த பகுதியில் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள், மாணவிகளுக்கு வந்து உதவித்தொகையாக எங்கள் சங்கத்தோட தலைவர் வந்து கொடுத்துருந்தார். அதை இன்னும் வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து நிறைய முதியோர்கள் வந்து அந்த பென்ஷன் கவர்மெண்ட்டில் கொடுக்குற பென்ஷன் வந்து அவங்களுக்கு முழுமையாக சென்றடையலை. அவங்கள வந்து எப்படி அந்த முதியோர் பென்ஷனை வாங்குறது அப்படின்றத வந்து அவங்க முழுமையாக சென்றடையலை. அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி வந்து இங்கே சில பள்ளி மாணவர்களுக்கு என்ன உதவிகள், அவங்க பாதிக்கப்பட்டு ஏதாவது நோட்டு, புக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றது எங்கள் சங்கத்தோட நோக்கமாக பார்க்குறோம். பொதுவாக மதுரவாயல் தொகுதி இந்த வார்டு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தீராத பிரச்சனைன்றது என்ன இருக்குது சார்? இங்கே அயப்பாக்கம் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வந்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அது எந்த விதத்துலேயும் வந்து நம்ம பண்ணவே முடியாது. நீங்கள் இப்போ வீடியோ எடுத்து போயிட்டு ஒவ்வொரு தெருவாக போனீங்கன்னா கூட நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடமும் டேமேஜாக தான் இருக்கும். யாருமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போக முடியாது. பள்ளி குழந்தைகள் ரொம்ப வந்து இங்கே இடர்பாடோடு தான் இருக்கிறாங்க. ஒரு சைக்கிளில் போகிறது கூட போதுமான வசதிகள் இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி எவ்வளோ கொசு இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்காக தான் வந்து எங்கள் சங்கத்தோட தலைவர் வந்து கொசுவை வந்து முதல்ல ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட சொந்த செலவில் இந்த மிஷினை வந்து வாங்கி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதனால் வந்து இந்த அயப்பாக்கம் பகுதியில் பரிபூர்ணமான வாழ்க்கை அப்படின்றது இங்கே இல்லை. நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த பகுதியை அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஏன்னா இது வந்து பழைய ஊர் பகுதி அப்படின்றதுனால இங்கே உள்ள சங்க
வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஆட்சியை ஆண்டுகிட்டு இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான். அவங்க வந்து ஹவுசிங் போர்டு சைடு தான் ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் இந்த நகர்பகுதியில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. இன்னும் ஊர் பகுதியெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் சரியான சாலை வசதி, கால்வாய் வசதி அது கூட இல்லாமல் தான் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.